கரூர் கூட்ட நெரிசல் சம்பவம் அதிரடி காட்டிய உச்சநீதிமன்றம். உச்சநீதிமன்றத்தில் நடந்தது என்ன? கரூரில் தமிழக வெற்றிக்கழக தலைவர் விஜய் பிரச்சாரத்தின் போது ஏற்பட்ட கூட்ட நெரிசலில் சிக்கி 41 பேர் உயிரிழந்தனர். இதுகுறித்து சென்னை ஐகோர்ட் உத்தரவுப்படி ஐஜி அஸ்ரா கார்க் தலைமையிலான சிறப்பு புலனாய்வு குழு விசாரணை நடத்தி வருகிறது. இந்த சிறப்பு புலனாய்வு குழு விசாரணைக்கு தமிழக வெற்றிக்கழகம் எதிர்ப்பு தெரிவித்துள்ளது. சென்னை ஹைகோர்ட் தனி நீதிபதி கரூர் சம்பவம் தொடர்பாக விசாரணை குழு அமைக்க பிறப்பிக்கப்பட்ட உத்தரவுக்கு எதிராக சுப்ரீம் கோர்ட்டில் தமிழக வெற்றிக்கழகம் சார்பில் மனு தாக்கல் செய்யப்பட்டது. இந்த மனு மீதான விசாரணை சுப்ரீம் கோர்ட்டில் இன்று நடைபெற்றது. இந்த மனு நீதிபதிகள் மகேஸ்வரி, அஞ்சாரியா ஆகியோர் கொண்ட அமர்வில் விசாரணைக்கு வந்தது. தமிழக அரசு சார்பில் வக்கீல்கள் அபிஷேக் மனு சிங்வி, முகுல் ரோத்தகி, பி. வில்சன், ரவீந்திரன் ஆகியோர் ஆஜரானார்கள். தமிழக வெற்றிக்கழகம் சார்பில் வக்கீல்கள் கோபால் சுப்பிரமணியம், ஆரியம்மா சுந்தரம் ஆகியோர் ஆஜராகி தங்களது வாதங்களை முன்வைத்தனர். கரூரில் போலீசார் அறிவுறுத்தலின்படியே தமிழக வெற்றிக்கழக தலைவர் விஜய் கூட்ட நெரிசல் ஏற்பட்ட இடத்திலிருந்து வெளியேறினார். விஜய் அங்கு இருந்திருந்தால் நிலைமை மேலும் சிக்கலாகிவிடும் என்று போலீசார் தெரிவித்தனர். விஜய் தப்பி ஓடியதாக அரசு தரப்பு கூறியது முற்றிலும் தவறானது. கூட்ட நெரிசலுக்கு பிறகு போலீசார் கட்டாயப்படுத்தியதால் தான் விஜய் அங்கிருந்து புறப்பட்டு சென்றார். கரூரிலிருந்து விஜய் தப்பி ஓடவில்லை. ஆனால் கரூரில் கூட்ட நெரிசலுக்கு பிறகு விஜய் தப்பி ஓடிவிட்டதாக ஹைகோர்ட் விசாரணையின் போது தெரிவிக்கப்பட்டுள்ளது. கரூர் கூட்ட நெரிசலுக்கு பிறகு பாதிக்கப்பட்டவர்களை சந்திக்க தாவேகா நிர்வாகிகளை அனுமதிக்கவில்லை. இந்த வழக்கில் தமிழக வெற்றிக்கழகமோ விஜயோ எதிர்மனுதாரராக இல்லாதபோது எதற்காக எங்களை பற்றி ஹைகோர்ட் கருத்து தெரிவிக்க வேண்டும்? வழக்கிற்கு தொடர்பே இல்லாத வகையில் விஜயின் தலைமை பண்பு குறித்து எல்லாம் ஹைகோர்ட் கேள்வி எழுப்பியுள்ளது. எதிர்மனுதாரராக சேர்க்காமல், விளக்கம் கேட்காமல் விஜய் குறித்து ஹைகோர்ட் அவதூறு கருத்துக்களை கூறியுள்ளது. மாநில அதிகாரிகளை மட்டுமே கொண்டு சென்னை ஹைகோர்ட் சிறப்பு புலனாய்வு குழுவை அமைத்துள்ளது. தமிழக போலீஸை மட்டும் கொண்ட சிறப்பு புலனாய்வு குழு மீது எங்களுக்கு நம்பிக்கை இல்லை. தமிழ்நாடு போலீசாரை மட்டுமே கொண்டு அமைக்கப்பட்டுள்ள சிறப்பு புலனாய்வு குழு விசாரணை மூலம் உண்மை வெளிவராது. சிறப்பு புலனாய்வு குழு விசாரணையை நாங்கள் எதிர்க்கவில்லை. காவல்துறை அதிகாரிகளை மட்டுமே வைத்து சிறப்பு புலனாய்வு குழு அமைத்ததை எதிர்க்கிறோம். எனவே ஓய்வு பெற்ற நீதிபதி தலைமையில் விசாரணை குழு அமைக்கப்பட வேண்டும் என்று வலியுறுத்துகிறோம். எனவே ஓய்வு பெற்ற நீதிபதி தலைமையில் விசாரணை ஆணையம் அமைக்க வேண்டும். இவ்வாறு அவர்கள் வாதிட்டனர். தமிழக அரசு சார்பில் ஆஜரான வக்கீல்கள் வாதாடுகையில், சிறப்பு புலனாய்வு குழுவின் தலைவர் அஸ்ரா கார்க் சிறந்த அதிகாரி. அவர் சிபிஐயில் பணியாற்றியுள்ளார். அவரை பரிந்துரைத்தது ஹைகோர்ட் தான். விஜய் தாமதமாக வந்ததே கூட்ட நெரிசலுக்கு காரணம். 12 மணிக்கு வருவதாக அறிவித்துவிட்டு இரவு 7 மணிக்கு விஜய் வந்தார். 41 பேர் உயிரிழந்ததால் தான் இந்த வழக்கில் சென்னை ஹைகோர்ட் தலையிட்டுள்ளது என்றார். அவர்களிடம் நீதிபதிகள் பல்வேறு கேள்விகள் எழுப்பினார்கள். அதன் விவரம்: ஹைகோர்ட் மதுரை கிளை அமர்வு வரம்புக்குள் வரும் கரூர் கூட்ட நெரிசல் வழக்கை சென்னை ஹைகோர்ட் எப்படி விசாரிக்கலாம்? பிரச்சாரம் தொடர்பான நெறிமுறைகளுக்கான தாக்கல் செய்யப்பட்ட வழக்கில் சிறப்பு புலனாய்வு குழு விசாரணைக்கு எப்படி உத்தரவிடப்பட்டது? தேர்தல் பிரச்சாரம், ரோட் ஷோ வழிகாட்டுதலுக்கான சென்னை ஹைகோர்ட்டில் கிரிமினல் வழக்கானது எப்படி? ஒரே நாளில் சென்னை மற்றும் மதுரை ஹைகோர்ட்களில் வெவ்வேறு உத்தரவுகள் பிறப்பிக்கப்பட்டது எப்படி? பாதிக்கப்பட்டவர்களை விஜய் சென்று சந்திக்கவில்லை என்றால் என்ன? கூட்ட நெரிசல் தொடர்பான வழக்கை சென்னை ஹைகோர்ட் தாமாக விசாரணைக்கு ஏற்றது ஏன்? உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு விசாரித்த வழக்கை சென்னையில் தனி நீதிபதி விசாரணைக்கு எடுத்தது ஏன்? கரூர் கூட்ட நெரிசல் வழக்கில் தனி நீதிபதி தலையிட்டது தவறு. இவ்வாறு நீதிபதிகள் கூறினர். தொடர்ந்து இந்த வழக்கில் விவாதம் நடைபெற்றது. மேலும் வாதிடுகையில், பிரச்சாரத்திற்கு போதுமான இடம் வழங்கப்படவில்லை. இதுதான் கூட்ட நெரிசலுக்கு காரணம் என்றும், போதுமான போலீஸ் பாதுகாப்பு வழங்கப்படவில்லை எனும் தாவேகா சார்பில் குற்றம் சாட்டப்பட்டது. அதேவேளையில் தாவேகா கட்சி நிர்வாகிகளின் குறைபாடுதான் கூட்ட நெரிசலுக்கு முக்கிய காரணம் என அரசு சார்பில் குற்றம் சாட்டப்பட்டு வருகிறது. அதேபோல் கூட்ட நெரிசலுக்கான உண்மையான காரணத்தை கண்டறிய சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட வேண்டும் என்று பிரித்திக்கின் தந்தை சார்பில் மனு தாக்கல் செய்யப்பட்டது. இந்த வழக்குகள் தொடர்பாக இன்று உச்சநீதிமன்றத்தில் விசாரணை நடைபெற்றது. இருதரப்பு விவாதங்களையும் கேட்டிருந்த நீதிமன்றம் அரசு தரப்பில் பிரமாண பத்திரம் தாக்கல் செய்ய அனுமதி அளித்தது. அத்துடன் பிரமாண பத்திரத்தை பார்த்த பின்னர் தான் உத்தரவு பிறப்பிக்கப்படும் என தெரிவித்துள்ளது. விரிவான பிரமாண பத்திரம் தாக்கல் செய்ய அரசு சார்பில் அவகாசம் கோரப்பட்டது. அதன் அடிப்படையில் நீதிமன்றம் அனுமதி அளித்துள்ளது.